ஒரே ஒரு டவுட் தான் கேட்டேன். இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்திருக்கோம். விஷயத்த சொன்னாரு, எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு குத்துற மாதிரி தொட்ட அந்த பதிலின் முழு விளக்கத்தை கேளுங்கள். பைபிள் ஸ்டடியை முழுவதுமாக பாருங்கள். முடிவில் இயேசு உங்கள் இதயத்தோடும் பேசுவார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையில் இயேசு சுவாமி வேதத்தின் ஆண்டவரே ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, இந்த வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆயரை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறீர். உமக்கு நன்றி இயேசு சுவாமி. அவர் மூலமாய் ஆண்டவரே கற்றுக்கொள்வதுதான் ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஆண்டவரே எங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க தேவன் உதவி செய்வீராக இயேசு சுவாமி. இந்த விசேஷமான இந்த வேத ஆய்வு சிறப்பாக ஆரம்பிக்கவும் சிறப்பாக முடிக்கவும் கர்த்தருக்கு உதவி செய்வீராக. துவக்க முதல் முடிவரணும் கர்த்தருடைய பிரசன்னம் இளையாளுகை செய்ய ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எதை குறித்து இந்த வேதாகம ஆய்வில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நல்ல சமாரியன் ஓமையை குறித்துதான். சரியா? இந்த நல்ல சமாரியன் ஓமையில கடந்த வகுப்புல நம்ம எதை பார்த்தோம்னா, தேவனுடைய அந்த எருசலேம் ஆலயத்திற்குள்ள ஜென்டைல்ஸ் பீப்புள், பிரஜாதி மக்கள், வேறு விசுவாசத்தில் இருக்கிற மக்கள் ஆலயத்துக்குள்ள வர முடியாத ஒரு சூழல். அப்படி அவங்க தெரியாம கூட அதுக்குள்ள நுழைந்து விட்டா அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்ன தண்டனைனா மரண தண்டனையும் கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அப்போ ஒரு கேள்வி ஒன்றை நம்முடைய உபதேசரன்னா அவங்க கேட்டாங்க. என்ன கேள்வின்னா, எந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது? அதுதான் அழகான ஒரு கேள்வி. ஒருவேளை அங்கதான் நம்ம நிறுத்தணும். கேள்வி கேட்ட இடத்துல நம்ம நிறுத்தி இருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல இருந்து தொடங்குவதுதான் ரொம்ப நியாயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? இந்த வகுப்பு முழுக்க ஒரு கேள்விக்கு பதில். என்ன கேள்வி? அந்த மக்கள் ஜென்டைல்ஸ் பீப்புள் தேவனுடைய ஜெருசலேம் ஆலயத்திற்குள்ள நுழைந்தா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது. அந்த சுவரை தாண்டி உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு மரண தண்டனை இருக்கு. அது என்ன வகையான மரண தண்டனை என்பதை தான் இன்றைக்கு வகுப்புல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் இருக்கின்றேன். சரி, இந்த மரண தண்டனைய ஒரு 3 ஆதாரங்களோடு அது என்ன வகையான மரண தண்டனையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தை சொல்லணும் இல்லையா? போற போக்குல நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போக கூடாது. இந்த வகுப்புல நீங்க எப்பவுமே ரொம்ப டீப் ஸ்டடியில நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆழமா படிக்கிறோம், ஒரு வார்த்தையும் எடுக்கிறோம், ஒரு வசனத்தையும் எடுக்கிறோம், அதுக்குள்ள ஆழமா போய் நம்ம ஆராய்ச்சி செய்யறோம், அப்படித்தானே? அதுல நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு கூட அப்படித்தான் வெளிப்படுத்தணும், அப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தணும் நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல ஒரு ஆதாரம், முதல் ஆதாரம் யூத மத சட்ட ஆதாரம். யூத மத சட்ட ஆதாரம் உங்களுடைய நோட்ல எழுதுங்க தயவு செய்து. யூத மத சட்ட ஆதாரம், அத மிஷ்னா அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. மிஷ்னா, இந்த மிஷ்னா என்று சொல்லப்படுகிறது யூதர்களின் வாய்மொழி சட்ட தொகுப்பான ஒன்று. ஓரல் இது டீச்சிங்க, வாய்மொழியில சொல்ற ஒரு சட்டம். சட்டம்னா நோட்ல அல்லது ஒரு ஏட்ல எழுதி வச்சிருப்போம், அப்படிதானே? அப்படிதானே இருக்கு நமக்கு. ஆனா இங்க வாய்மொழியில சொல்லத எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா ஒன்னா சேர்த்து அதை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சட்டமா வச்சிருக்கிறாங்க. அது நம்ம என்னன்னு சொல்றோம்? மிஷ்னா அப்படின்னு சொல்றோம். நல்ல முக்கியமானது, தயவு செய்து இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வாய்மொழி சட்டம், எதெல்லாம் வாய்மொழியா சொன்ன சட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அதுக்கு மிஷ்னான்னு பேரு அவங்க வைத்திருக்கிறாங்க. தேவாலயத்தினுடைய இந்த தூய்மையை கெடுப்பவர்களை நீதிமன்ற விசாரணை இல்லாம, ரொம்ப முக்கியமானது இதுல, ஆலயத்தினுடைய தூய்மையை கெடுக்கிறவங்களுக்கு நீதிமன்றத்துல போய் அவங்களுக்கு விசாரணை பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க எப்படி வச்சிருக்காங்களா, உடனடியாக அவங்களை எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அனுமதியை இந்த மிஷ்னா வழங்குகிறது. சட்டப்பூர்வமான ஒரு அனுமதியை இது வழங்குது.
ஆனா நீதிமன்றத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்துக்கு சென்றாதான் அங்கதான் சட்டம் இயங்கும் இல்லையா? ஆனா இது என்னன்னா, இந்த மிஷ்னா வாய்மொழி ஓரல் இதுல இருந்து வந்தது. ஓரல் லான்னு வச்சுக்கீங்களேன். இந்த ஓரல் லா, வாய்மொழி சட்டமாகிய மிஷ்னா நீதிமன்றத்துக்கு சென்று அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தா இந்த நீதி வென்று இருக்காது. அப்படித்தானே? ஆமா இல்லையா? நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்படி ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா நீதிமன்றத்துக்கு நின்று இருக்காது இந்த சட்டம். ஏன்னா ஏன்பா சர்ச்சுக்குள்ள ஒரு மனுஷன் வந்து தெரியாம வந்ததுக்கு கொலை பண்ணுவீங்கன்ற ஒரு விவாதம் வந்திருக்கும். அதற்கென்று ஒருவேளை நீதிமன்றம் ஒரு சட்டத்தை என்ன செய்திருக்கோம், உருவாக்கி இருக்க கூடும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து மத ரீதியான ஒரு சட்டம். நான் உங்களுக்கு சொன்னேன், மத ரீதியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா இது எப்படிப்பட்டது, இது எப்படிப்பட்ட சட்டமா இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு போக முடியாத சட்டபூர்வமான ஒரு அனுமதியா. ஆனா இது வந்து லாஃபுல் தான், லாக்குள்ளதான் வருது. அவங்களுக்குள்ள எந்த லான்னா மிஷ்னா லாக்குள்ள வருது. அந்த மிஷ்னா லான்றது ஓரல் லா, வாய்மொழி சட்டமா இருக்குது. கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. வாயால சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்றிணைத்து அது ஒரு சட்டமா மாத்தி வச்சு அது மக்களுடைய வாழ்வு ஒரு த்ரெட்டனிங்குள்ள வைத்திருக்கிற ஒன்றா இது இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னுடைய பர்சனல் வியூ, நான் இதை பார்க்கும்போது ரொம்ப கடினமான ஒரு சட்டமான இதை பார்க்கிறேன். பாருங்க, ஒரு இடத்துல கோயிலுக்குள்ள தெரியாம ஒருத்தன் வரான்னு சொன்னா அவனுக்கு ஆண்டுடைய சமூகத்துல இடம் கொடுக்கறது தான் திருச்சபை. ஆனா அந்த காலத்துல இப்படி ஒரு முறையை அவங்க ஏற்படுத்தி, இது கடவுள் சொல்லி ஏற்படுத்துறது இல்ல. எல்லாம் புரிஞ்சுங்க. இது கடவுள் வந்து இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருப்பாரா, இது உள்ள வரக்கூடாது, அது மாதிரி உங்களை வெளி தொத்தின்னு இருக்குமா, இவங்கள ஒரு பிரிவினையோடு அந்த காலகட்டங்களில் வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது மிஷ்னா சனகரித் என்கிற ஒன்று இதுல சொல்றேன். இந்த மிஷ்னாவிலே இப்போ யோவான் 1:3, யோவான் 3:16 நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த மிஷ்னாவில மிஷ்னா சனகரின் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, ஒரு பகுதி இருக்கு. அதுல 9:6 பிரிவு. நான் சொல்றது புரியுதா? யோவான் 3:16 ஒரு வசனம் இருக்குல்ல, அப்படி சொல்லுவோம்ல பைபிள்ல நம்ம எடுத்து. அவங்க மிஷ்னாவில் அப்படி ஒரு பிரிவு வைத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பு சொல்றாங்க, சட்டம் இங்கதான் இருக்குது. அந்த சட்டம் எப்படி, இந்த சட்டத்தை சொல்ல போறவங்க கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு பிரீஸ்ட் இருக்கிறார், ஆசாரியர் இருக்கிறார். ஒரு பிரீஸ்ட் ஒருவேளை தீட்டுப்பட்ட நிலையில அன்கிளீன் ஸ்டேட்டஸோட ஒருவேளை அவர் தேவாலயத்தின் உள்ள சென்று பணியாற்றினால், அவருடைய கூட பணியாற்றுகிறதான குருமார்கள் இருப்பாங்கல்ல, அவங்க நீதிமன்றத்துக்கு அவங்க கொண்டு செல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. மாறாக என்ன செய்வாங்களா, அங்க இருக்கிறதான இளங்குருகள் இருக்கிறாங்களே, புதுசா வந்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த ஆயர்மார்கள் அந்த ஆசாரியர்களை அடைத்து அவர்கள் வழியாக அந்த குருவை இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, வெளியே தள்ளி அவரது மண்டை உடையும் வரைக்கும் அவரை மரக்கட்டைகளால் அடித்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த மிஷ்னா சனகரின் 9:6 குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆதாரத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஐயரு நம்ம லாங்குவேஜ் சொன்ன போனா, ஒருவேளை தூய்மை இல்லாத நிலையில தேவாலயத்திற்குள்ள அப்போ அவங்க இம்பார்ட்டன் கொடுத்துருக்கிறது மாதிரி இருக்குது. ஒருவேளை போயிட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கூட அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, நியூவா வந்திருப்பாங்கல்ல பிரீஸ்டுங்க, அவங்கள கொண்டு வந்து அவங்க எடுத்துட்டு போய் அடிச்சு, எப்படி அடிப்போம், கட்டையால மண்டை உடையிற அளவுக்கு அடிக்கலாம் அப்படின்னு இதுல ஒரு லா ஒண்ணு வச்சிருக்கா. இது யூத மதத்தை சேர்ந்த ஒரு குருவுக்கே உள்ள சட்டம் எனில், அதைவிட புனித எல்லைக்குள் நுழையும் ஒரு பிரஜாதியாருக்கு அங்கிருக்கும் மக்கள் மற்றும் குருமார்கள் கூட்டமாக சேர்ந்து மரண தண்டனை வழங்குவதற்கு இந்த சட்டம் முழுமையாக ஆதரித்து உதவி செய்கிறதா சொல்லுகிறார். எப்படி ஒரு பிரீஸ்டுக்கு இப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னல, இப்போ ஒரு ஜென்டைல் பிரீஸ்டுக்கு அவன் அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான். இப்போ ஒரு யூதர் அல்லாதவர் அல்லது புறஜாதியா இருக்கிற ஒருத்தர் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள தெரியாம வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த குருவானவர்கள் மூலியமாகவோ மக்களாலே நடைபெறும். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கடினமான
ஒரு சட்டமா இது இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உடனடி தண்டனைன்னு சொல்றாங்க. அதாவது அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றேன்னா MOB, மோப் லிஞ்சிங், மோப் லிஞ்சிங். குருமார்கள் அல்லது மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உடனே ஒருத்தனை அடிச்சு அவனை கொடுமைப்படுத்தி அவனை கொல்றது. அப்படி ஒரு கூட்டமா வந்து அடிச்சு கொல்ற ஒரு சட்டத்தை இந்த 9(6) சொல்லுகிறதாக பார்க்கிறோம். சரி, இது வந்து மத ரீதியாக இருக்கிற ஒரு ஆதாரம். அண்ணன் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? அண்ணன் கேட்டாங்க, எந்த மாதிரி சாகடிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. தண்டனைனா என்ன தண்டனை? இப்ப என்ன ஐயர்களுக்கு, பிரீஸ்டுகளுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்க? மரக்கட்டால மண்ட உடையிறதுக்கு அடிக்கிறது. அது மாதிரி இப்ப மக்களும் சேர்த்து கொண்டு, மாசாரிகளும் சேர்த்து கொண்டு பிரஜாதிகாரிகளை அடிக்கிறாங்க. பிரீஸ்டுக்கு மாத்திரம் இல்ல, இவங்களுக்கும் அடிக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கும் அந்த காலகட்டம். இன்னொரு வரலாற்று ரீதியா ஒரு ஆதாரத்தை, ஒரு 3 ஆதாரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல வந்து பிளேவஸ் ஜோசபஸ், அவர் பேர் எழுதுறேன். இவர் ஒரு ஹிஸ்டோரியன், வரலாற்று ஆசிரியர். பிளேவஸ் ஜோசபஸ், யோசெபஸ் சொல்லுவாங்க. சரியா? இவரு ஒரு 2 நூல்கள் இருக்கிறது. தி ஜூவிஷ் வார் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. ஜூவிஷ் வார், யூதருடைய வாழ்க்கை. அப்புறம் ஆன்டிகுவிட்டிஸ் ஆஃப் த ஜூஸ் அப்படின்னு ஒரு 2 நூலை இவரு பிளேவஸ் ஜோசபஸ் என்று சொல்லப்படுகிற வரலாற்று ஆசிரியர். இவர் வந்து அவருடைய 2 நூல்லையும் ரோமானிய அரசு யூதர்களுக்கு வழங்கிய மரண தண்டனையை ஆதரித்து அல்லது மரண தண்டனை குறித்ததான செய்தியை பதிவு செய்கிறார். இந்த ரோமானிய மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ரோமானிய அரசு, ரோமன் கவர்மெண்ட் தான் இருக்கு அந்த டைம்ல, அது உங்களுக்கு தெரியுதானே. ரோமானிய அரசு யூதர்களுக்கு வழங்கிய விதிவிலக்கான மரண தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. யூதர்களுக்கு இல்லாம மற்றவங்களுக்கு விதிவிலக்குன்னா அப்படின்ற ஒரு செய்தியை அவருடைய புத்தகத்துல எழுதுகிறார். அதுல முதல்ல வந்து தி ஜூவிஷ் வார், முதல்ல ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, தி ஜூவிஷ் வார். அதுல 6வது பிரிவுல 6ல 6வது பிரிவுல 124 to 126 ஜூவிஷ் 6வது சாப்டர்னு வச்சுக்கீங்களேன். அதுல வசனம் 124 இருந்து 126 வச்சுக்கீங்களேன். 6வது அதிகாரம் அப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது சொல்றேன். அந்த புத்தகத்துல அந்த பிரிவுல ரோமானிய தளபதி டைட்டஸ், தீத்துன்னு நம்ம பைபிள்ல தீத்துன்னு இருக்குல்ல, அது டைட்டஸ் சொல்லுவோம்ல தமிழ் இங்கிலீஷ்ல. இந்த தீத்து யூதர்களிடம் பேசும் பொழுது அவரு எப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்ம ஒரு தடுப்பு சுவரை பத்தி தான் ஆரம்பத்துல பேசணும். ஒரு தடுப்பு சுவரை சோரேஜ்னு சொல்லுவாங்க, அதை சோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோரேஜ் தடுப்பு சுவர். இந்த தடுப்பு சுவர் இருக்கு இல்லையா, இந்த தடுப்பு சுவரையும் அதுல எழுதப்பட்டு கிரேக்க மற்றும் லத்தீன் மொழியில அதுல யாரும் இந்த எல்லையை தாண்டக்கூடாது. இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இதுல வந்து யாரும் இந்த எல்லையை, அதுல எழுதுற வார்த்தையை ஆதாரத்தை சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கவனிங்க, இந்த எல்லையை தாண்டக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்திருக்கா, இந்த பிக்சர் பாத்துங்க. அந்த சுவர்ல எழுதி வச்சதான யாரும் இந்த எல்லையை தாண்டக்கூடாது, மரண தண்டனை விடப்படும். அது அவங்க லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. அப்புறமா அவங்க கிட்ட இப்படி 2 படம் இருக்கு பாருங்க. இது ஒரு எவிடென்ட், உங்களுக்கு பின்னாடி நடத்த போறேன். இது ஒரு எவிடென்ட். அவங்க மொழியில இப்படிதான் எழுதிருக்கு. அவங்க மொழியில இப்படிதான், நம்ம மொழியில் இது எபிரேய மொழி, இது அவங்க மொழியில இப்படி எழுதியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, இங்க வந்து பிரிண்டிங் காலமே இல்லாத ஒரு காலத்துல, பிரிண்டிங்கே இல்லாத காலத்துல இருந்த ஒரு டாக்குமெண்ட் இது உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன் சார். அது வந்து கையால எழுதுனது, இது பிரிண்டிங் இல்ல. இது இந்த டிராயிங் இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன், நீங்க எழுதுறீங்களா அது மாதிரி கையால எழுதுனது, கைப்பிரதி. இது சுவரில் எழுதி இருந்ததுன்னா என்னன்னு தெரியாது, கதை சொல்ற மாதிரி இருக்குல்ல, இதை எழுதிக்குது பாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணும் போது அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்கியாலஜிக்கல் அந்த இது பண்ணும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அதோட எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி கீழே. அது என்னது,
அது கீழே என்ன இந்த தமிழ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ்னா சுவர். அந்த சுவர்ல இப்ப ஜோசபஸ்ன்றவரு அவருடைய இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன டாக்குமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுதான் உங்களோட பேப்பர்ல எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஒன்னொன்னா பார்க்கலாம். அத முதல்ல அவர் என்ன அங்க குறித்திருக்கிறான்னு சொன்னா, யாரும் இந்த எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்னு எழுதப்பட்ட கல்வெட்டையும் நிறுவுவதற்கு நாங்களும் உங்களுக்கு அனுமதி தரவில்லையா அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார். யாரு? ஜோசபஸ். அவங்க சொன்ன டைட்டஸ் சொன்னது யூதர்களிடத்துல பேசுனது. அவனி தீத்துன்றவரு யூதர்களிடத்துல சொல்றார். அதை டாக்குமெண்டா வச்சிருக்கிறாங்க, கல்வெட்டுல வச்சிருக்கிறாங்க. அதுதான் இப்ப நீங்க காட்டினதுல எல்லாம் இருக்கு. சரியா? அதுதான் உங்களுக்கு நான் வார்த்தைய தமிழ்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க? லாட்டின்ல இருக்குது இந்த வார்த்தை. அப்ப அது சொல்றாங்க, இந்த சுவர்ல இருக்கிற வார்த்தைகளை நீங்க வச்சுக்கலாம், நிறுவுவதுன்னு அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம்ன்றத அனுமதியை நான் உங்களுக்கு தரலையாப்பா. ஒரு கொஸ்டின். அப்புறமா இந்த எல்லையை தாண்டு எவருக்கும் அவர் ஒரு ரோமானிய குடிமகனாகவோ இருந்தாலும் சரி, அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற உங்களுக்கு நாங்கள் அதிகாரம் அளிக்கவில்லையா? ஒண்ணு, உங்களுக்கு இந்த லாவை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டேன். எங்க ரோமன் பீப்புளா இருந்தா கூட என்ன பண்ணிக்க, அவனும் யூதர் இல்ல. அவன் கான்செப்ட்ல எப்படி இருக்காம பாருங்க. அரசியல் தான் பக்கா பாலிடிக்ஸ். ஏன் ஆளா இருந்தா கூட என்ன பண்ணுங்க, நீ அவனை மரண தண்டனை கொடுக்கலான்னு உனக்கு நான் சட்டம் கொடுத்திருக்கிறேன் இல்லையா? இதன் மூலம் ரோமானிய சாம்ராஜ்யத்துல பொதுவாக உள்ளூர் மக்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் இல்லை என்றாலும், மரண தண்டனை யாரு கொடுக்கும்? அது கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அது உள்ளூர் மக்களுக்கு என்ன கிடையாது என்றாலும், தேவாலய புனிதத்தை காக்கும் விஷயத்துல மட்டும் உடனடியாக கல்லெறிந்து அடித்தும் கொள்ள யூதர்களுக்கு முழு ரோமானிய சட்டம் அங்கீகாரம் இருந்தது என்பதை இந்த கல்வெட்டு, இந்த புத்தகம் உறுதிப்படுத்துகிறது. தி ஜூவிஷ் வார் 124 to 126 தீத்துன்றவரு அதை உறுதிப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஸ்டோரேஜினுடைய வரலாறு மரண தண்டனையை நோக்கி பயணிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கொடூரமான ஒரு காலகட்டங்கள். யோசித்து பாருங்க, அப்ப கடவுள் வழிபாடு என்பது எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. இப்பெல்லாம் ரொம்ப சுதந்திரமா கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அப்படிதானே? ஆண்டவரை விடுதலையா ஆராதிக்கிறோம். நம்மளுக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் இல்ல. எல்லையில தான் நீங்க ஆடுற மேல எல்லாம் உட்காரோம் நம்ம இல்ல. அப்படி ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்களுக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய அப்டக்கிள்ஸ், தடைகள் இருந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான எவிடன்ஸ் யாரு? ஜோசபஸ் சொல்லப்படுகிறவர், வரலாற்று ஆசிரியர். அவருடைய முதல் இதுல கொடுத்தது. இரண்டாவது கல்வெட்டு ஆதாரம், ஸ்டோரேஜ் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு, உங்களுக்கு தெரிந்தானே? கல்வெட்டுக்கு ஆங்கிலத்துல இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், சரியா? சோ கல்வெட்டு ஆதாரம். முதல் ஆதாரம் உங்களுக்கு ஒரு புத்தகத்துல இருந்து ஆதாரம், தி ஜூவிஷ் வார் அப்படின்ற ஒரு புக்ல இருந்து ஒரு ஆதாரம் கொடுத்திருக்கிறேன். அதாவது அவரை கொல்றதுக்கு டைட்டஸ் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த ரோமானிய தளபதி டைட்டஸ், சரியா? அவரே என்ன பண்ண பெர்மிஷன் பண்ணிருக்கிறாரு. ரெண்டாவது ஆதாரம், உபதேசரன் கேட்ட கேள்வி, அதுக்குதான் பதில் இவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஆதாரம் என்னடனா கல்வெட்டு. எப்பவுமே இன்றைய காலகட்டங்களில் ஒருவேளை கல்வெட்டு நம்ம ஏரியாக்கள்ல குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு காலத்துல கல்வெட்டு தான் ரொம்ப முக்கியம். வரலாறு சொல்லுகிறது அதுதான். அதனால எதனா ஒண்ணு கண்டுபிடிக்கிற பொழுது கல்வெட்டு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. அதனால இப்போ கிறிஸ்துவுக்கு பின்னால 1800 கிபி 1871 ஆண்டுல சார்லஸ் கிளமண்ட் கானோ அவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அதாவது வரலாற்றுல சொல்லுக்கிறதெல்லாம் போய் கண்டுபிடிக்கிறவங்க. இப்போ நிறைய வரலாறு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? நம்ம தமிழ் பண்பாட்டுகள்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
சோ அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சார். கிறிஸ்துவுக்கு முன்னால 1871 சார்லஸ் கிளமெண்ட் டானோ அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு கல்வெட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை கண்டுபிடிச்சார். அந்த கல்வெட்டுல எழுதிருக்கிறத, அது வந்து அவங்க மொழியில் எழுதிருக்கு, நான் அப்படியே தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்ன எழுதிருக்குன்னா, புறஜாதியார் எவரும் சொல்ற எழுதிக்கிறீங்களா? புறஜாதியார் எவரும் இந்த தடுப்பு சுவரை தாண்டி உள்ளே வரக்கூடாது. பிரஜாதியார் எவரும் இந்த தடுப்பு சுவரை தாண்டி உள்ளே வரக்கூடாது. அப்படி பிடிபடுபவர் எவரோ அவரே தமக்கு நேரிடும் மரணத்திற்கு பொறுப்பாவார். கல்வெட்டுல எழுதிருக்கு, உள்ள வரக்கூடாது. அப்படி யாரும் வந்து ஆனா பிடிச்சிட்டாங்கன்னா அவரே மரணத்திற்கு அவரே பொறுப்பாகிறார். வேற யாரும் ரீசன் இல்ல. எப்படி எழுதி வச்சிருக்காம பாருங்க. இப்போ இந்த கல்வெட்டுல அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும், will be executed, மரண தண்டனை விதிக்கப்படும். இரண்டாவது, இத மட்டும் பேசல, மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு நிறுத்திட்டு இருந்தா பரவாயில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கல்வெட்டுல என்ன இருக்கு, அவர் கண்டுபிடிச்ச கல்வெட்டுல மரண தண்டனை will be executed, மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லிட்டு தான் பரவாயில்ல. ஆனா ஒரு படி மேல போய் என்ன போட்டிருக்காங்கன்னாக்கா, அவரே தன் மரணத்திற்கு பொறுப்பு. This is very important document. நல்லா புரிஞ்சுக்க, ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். நமக்கு சாதகமா எடுத்துக்கலாம் சில நேரத்துல, நம்மளுக்கு எதிரான டாக்குமெண்ட். ஆக்சுவலி தேவனுடைய பிள்ளைகளுக்கு புதிதா கர்த்தரை நோக்கி வருகிறவர்களுக்கு எதிரான ஒரு டாக்குமெண்ட். ஆனா இத கர்த்தர் எப்படி மாற்ற பார்க்கலாம். இங்க அவரே தன் மரணத்திற்கு பொறுப்பு. யாரு மரண தண்டனைய யாருக்கு பாத்திரமோ, யாரு அது உள்ள வராங்களோ, யாரு பிடிபடுறாங்களோ அவங்களே. இப்ப கர்த்தர் எப்படி மாத்துறாரு, இது புறஜாதி மக்களுக்கு ஒரு சட்டம். கர்த்தர் எப்படி மாத்துறாரு, அவரே மரணத்திற்கு பொறுப்பு. அவரே அந்த மரணத்தை இப்போ நமக்காக ஏற்றுக்கொண்டார். ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனம். இவங்க சட்டம் என்ன சொல்லுது, கல்வெட்டு என்ன சொல்லுது, பிடிபடுறவன் இயேசு கூட பிடிச்சாங்க, இயேசுவை என்ன பண்ணாங்க, கைது செய்தார்கள். அப்படிதான் இவங்களை கைது செய்ய will be executed. அவங்க மரண தண்டனை விதிக்கப்படும். இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதா? ஐயா, இந்த கல்வெட்டு இன்னைக்கு சரித்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க கோயிலுக்குள்ள வரவங்களுக்கு நேர்ந்த ஒன்றை கோயிலுக்குள்ள வருவதற்காகவே கடவுளே வந்து என்ன செய்யறாருங்க, தன் வாழ்வை கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். இங்க இயேசுவே நம்முடைய மரணத்திற்கு பொறுப்பு, நம்முடைய வாழ்வுக்கு பொறுப்பு. இப்ப நம்ம போய் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலா மரித்திருக்கிறார். இவங்க ஏற்படுத்துற சட்டம் கடவுளுக்கு, ஜென்டைல்ஸுக்கு மட்டும் இது எதிரானதல்ல, காடுக்கும் எதிரானது. அல்ல பாருங்க, ஜென்டைலுக்கு ஜி, காடுக்கு ஜி. ஜென்டைலுக்கு மாத்திரம், பிரஜாதியாருக்கு மாத்திரம் எதிரான சட்டம் இல்ல, கடவுளுக்கும் எதிரான சட்டம். ஏன்னா கடவுளுக்கு படைப்பு முழுவதும் கடவுள் அண்டையில வர வேண்டும். உலகத்துல எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள் மாறணும்ன்றதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. ஆனா என்ன நடக்குதுங்க பாருங்க, என்ன நடக்கு, ஆண்டவர் அண்டையில வருவதற்கு கூட இங்கே இவ்வளவு பெரிய சட்டங்களை வைத்திருக்கிறத நாம் பார்க்கின்றோம். அப்போ இதன் பொருள், எல்லையை தாண்டினால் அங்கிருக்கும் மக்கள் கூட்டம் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அங்கேயே கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். அதற்கு அரசிடம் நியாயம் கேட்க முடியாது அப்படின்னு இது சொல்லுது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதா, அதுக்கு போய் முறையீடெல்லாம் முடியாது, மக்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுகிறது, கல்வெட்டு சொல்லுகிறது. நியாயமா?
ஆமாண்ணே. மக்களே இன்னைக்கு எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்துட்டு இப்ப என்ன சொல்லுது சட்டம்? மக்கள் நம்ம கையில் எடுக்க கூடாது சட்டத்தை, அப்படிதானே? சட்டம் தான் தன் கடமையை செய்ய வேண்டும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, மக்கள் அந்த சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்கலாம். அது போய் நியாயம் அப்படி கொள்றவனை கூட என்ன பண்ண முடியாது, நியாயம் கேட்க முடியாது. இன்னைக்கு அப்படி அநியாயங்கள் நடந்து கொண்டுதான். மணிப்பூர் போன்ற இடங்களில அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு நன்றாய் தெரியும், எப்படி கொடுமைப்படுத்துவதற்காக நல்லா தெரியும். ஆனா கூட ஒரு வீடியோ எனக்கு ஒண்ணு ஆதாரம் எனக்கு அனுப்பியிருந்தாரு. ஒரு பெண்ணை போட்டு அப்படி அடிக்கிறாங்க. அது போய் நியாயம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க கையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சட்டத்தை வச்சிருக்காங்க. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சட்டம், அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக, அல்லது பிரஜாதி மக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், அவங்க கூட கோயிலுக்கு எதுக்கு வருவான்? கடவுளை வணங்க தானே வருவான். சார் கோயிலுக்கு எதுக்கு சார் வருவான்? கடவுளை வணங்க தானே. கடவுளை தேடி வரவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுன்னா இது எந்த ஒரு நியாயம்? அதுக்குதான் நான் நினைக்கிறேன், கடவுளை தேடி நீ ஏன்ப வர, நானே வரேன் கடவுளே, நீ உள்ள வர்றதுக்காக என் வாழ்க்கை நான் தரேன்னு சொல்லி பிரின்சிபலையே கர்த்தர் மாற்றி விட்டார். எப்படி ஒரு கடவுள் நம்முடைய கடவுள் பாருங்க. நான் யோசிக்கிறேன், இயேசுவானவருடைய இந்த ஆண்டவருடைய அந்த சாக்ரிஃபைஷியல் டெத்தை ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு பிளான் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு நான் கேட்கறது உண்டு. எனக்குள்ள அப்படி நான் கேட்டுக்குவேன். ஏன் இந்த இறையில கல்லூரியில படிக்கிற பொழுது, இறையில படிக்கிறது பொழுது கூட எனக்கு தோணும், எதுக்கு சாமி இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார்? அவர் நினைச்சிருந்தா காட் இல்ல, உடனே மாத்திட முடியும் தானே. பாவத்தை விமோச்சனம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இல்லையா? ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சித்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்றத இப்பதான் அது படிக்க நமக்கு என்ன தெரியுது. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய சட்டங்கள் எல்லாம் ஏற்றி கடவுளுடைய ஆலயத்திலே வைத்திருக்கிற பொழுது, ஆலயத்துக்கு வருகிறவனுக்கு எதிராகவே இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்கும் போது கடவுள் சும்மா இருப்பாரா? இவங்களுக்கு எதிராக இல்ல, அது கடவுளுக்கு எதிராக. நம்ம கூட நிறைய நேரத்துல கர்த்தருக்கு எதிரான சட்டங்களை, எதிரான நிலைகளில பல வேலைகள்ல ஒருவேளை நம்ம நிற்போம்னு சொன்னா இந்த கல்வெட்டு நமக்கு அந்த பாடத்தை கற்பிக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னொன்று, ஒரு விவிலிய ஆதாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். விவிலிய ஆதாரம், பிப்ளிக்கல் எவிடன்ஸ், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக்ட்ஸ்ல 21ல 27 to 31ல உங்களுக்கு ஆல்ரெடி இது உங்களுக்கு நான் சொன்ன இந்த வசனங்கள் இருக்குல்ல, அப்போஸ்தலர் 21, 27, 31 இந்த பகுதியில இந்த நம்ம இவ்வளவு நேரம் பேசிருக்கிற ஒரு மனுஷன் கொலை செய்யற சட்டம் அவங்க எப்படி கொண்டாங்க, அதுக்கு விளக்கம் பைபிள்ல தெளிவா ஏற்றப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அவங்க நேரடியா ஒரு சான்றிதழ பைபிள்ல வச்சிருக்காங்க. பவுல் அவர் ஒரு அப்போஸ்தலர், உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, எபேசு ஊரானாகிய துரோபீமு, இந்த துரோபீமுமே என்ன பண்றாரு, கடவுளுடைய ஆலயத்திற்குள்ள கொண்டு போயிட்டாரு. இவர் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள அழைச்சிட்டு போய், யார் கூட்டிட்டு போனது? பவுல் தான் கூட்டிட்டு போறாரு. சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சர்ச்சைக்கு கூட்டிட்டு போயிட்டார். சேலஞ்சு பாருங்க, நம்மளுக்கு எப்படி வருது பாருங்க, விதேசர்களுக்கு எல்லாம் வர ஒரு சேலஞ்சு. பவுல் அப்போஸ்தலர், அனுப்பப்பட்டவர். அவரு துரோபீமு என்ற ஒருத்தரை, எபேசுக்காரன் ஒருத்தரை கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டார். இது எங்க இருக்கு? ஆக்ட்ஸ் 21, 27, 31ல இருக்கு இல்லையா? ஆலயத்திற்குள்ள அழைத்து சென்றதுனால என்ன நடந்துச்சா, தீட்டு உண்டாயிடுச்சா. என்ன உண்டாயிடுச்சா? அவங்க இந்த துரோபியம் உள்ள வந்ததுனால தீட்டு வந்துவிட்டது. அப்ப யூதர்கள் எல்லாம் என்ன பண்றான், இங்க பவுல் கிட்ட ஜூஸ் எல்லாம் என்ன பண்றான், எதிரா பேசுறான். யாருக்கு எதிரா? ஊழியக்காருக்கு எதிராக பேசுறான். ஒருத்தர் கோயிலுக்குள்ள கொண்டு வந்தனால, சார் நான் ரொம்ப சீரியஸ் மேட்டர் பேசுகிறேன், கோயிலுக்குள்ள வந்தாக்க கொலை பண்றான். இப்ப அடுத்த காலத்துக்கு வந்திருக்கிறோம், இப்போ பிப்ளிக்கல் காலத்துல வந்துட்டோம். இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் என்ன இல்ல, எந்த ஆதாரமும் நம்ம பெருசா பைபிள்ல பெரிய ஆதாரங்கள் இல்ல. இப்ப பைபிள் காலத்துல வந்துட்டோம். யார்? அது புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்துட்டோம். இயேசுவானவர் வந்த பிறகு காலத்துல வந்திருக்கோம். கவனிங்க, இயேசு வந்த பிறகு நடக்கிற செய்தி. இப்ப என்ன ஆகுது, ஒருத்தன் கோயிலுக்குள்ள போன உடனே தீட்டு, கோயில் தீட்டுப்பட்டுருச்சு. அப்ப என்ன பண்றாங்க இவங்கள, அவர்கள் அப்படி நினைச்சு அந்த நகரத்துல சிட்டி பீப்புள் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறான். இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒண்ணு சேருவான்.
ஒண்ணு சேர்ந்து என்ன செய்யறான், பவுலை பிடித்து கொண்டு தேவாலயத்துக்கு புறமே இழுத்து கொண்டு போறான். என்ன காரியம் செஞ்சதுக்காக? ஒருத்தன் கோயிலுக்குள்ள கூட்டு வந்ததுக்காக, ஒரு கோயிலுக்குள்ள ஆண்டுடைய சமூகத்தில் அழைத்து வந்ததுக்கு பவுல் என்ன பண்றாங்க, தரத்தாருன்னு ஏத்துன்னு போய் புறம்பே கொண்டு போய் அவரை என்ன பண்றாங்க, பவுலை கொண்டு போய் இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்ப அவனை கொலை செய்ய அவர்கள் பிரயத்தனப்படுகையில் வசனம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? அந்த வசனத்தை மட்டும் எடுங்க தயவு செய்து. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுகிறேன். அவனை கொலை செய்ய எத்தனை தீ இருக்கையில், இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லுகிறேன் இல்லையா, அந்த மரணம் எந்த மரணம்? அந்த மரணம். இங்கு அவர்கள் பவுலை ரோமானிய நீதிமன்றத்துக்கு கூட்டு போல. நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் கூட்டு வந்தது தீட்டாயிடுச்சு, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துனா தரத்தாத்த ஏத்துன்னு வெளியே கூட்டு போறான். இவன் கூட்டு போற எங்க கூட்டு போயிருக்கணும்? உண்மையா எங்க கூட்டு போயிருக்கணும்? அதுக்குன்னு ஒரு சட்டத்தை இருக்கிறது, சட்டத்துல கொண்டு போய் அவன் நீதிமன்றத்தை கொண்டு போய் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் என்ன பண்ணிருக்கான், சேர்த்துக்க. அப்ப ரோமானி நீதிமன்றத்துக்கு போகல. அல்லது சனகரிப் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, யூத சங்கம், யூத சனகரிப் சங்கம். இப்ப நம்ம சனகரின்னு ஒண்ணு சொன்னல, அது மாதிரி சனகரி சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்கேயும் கொண்டு போகல. மாறாக தேவாலய தீட்டுக்காக அங்கேயே கல்லெறிந்து அடிக்க அவர்கள் தொடங்குகிறார்கள். இதான் அந்த மரணம் எப்படி கல்லால அடிச்சு கொள்ற ஒரு பிராக்டிஸ் இங்க இருந்ததாக இங்க வரலாற்று விவிலிய ஆதாரம் நமக்கு எடுத்துரைக்கிறத நாம் பார்க்கின்றோம். மண்டை உடையிற அளவுக்கு கட்டையால் அடிக்கிறது, கல்லால் அடிக்கிறது. எதற்கு? ஆலயத்திற்குள்ள வந்தா ஒரு மனுஷனை எந்த கொடுமையும் செய்கிறார்கள். ஐயா, ஏசாமி வந்த பிறகு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஏசாமி போயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் நம்மால உள்ள வராரு, என்ட்ரி கொடுக்கிறாரு. யாரு? வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, இயேசுவானவர் தோன்றுகிறார். அப்படிதானே? அப்ப தோன்றி தரிசனமாகி இவரு சவுல் பவுலானார் நம்ம வரலாறு படிக்கிறோம். அப்படிதானே? அப்போ இந்த பிரச்சனை என்ன இருக்கு, ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு. சரி, இப்போ இருக்கா? இந்த காலகட்டங்கள்ல இருக்கிறதா? ஆலயத்திற்குள்ள கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரை நாம் அனுமதிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு கேள்வி நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா இல்ல? இப்ப நம்ம எங்கெல்லாம் நம்ம ஒரு மாதிரி கிறிஸ்தவர் இல்லாத நம்ம தேவனுடைய ஆலயத்தை புறக்கணிக்கிறோம்? சும்மா சொல்லுங்க.